கருணாஸின் மகன் கென் கருணாஸ் நடித்து வெளிவந்திருக்கும் யூத் அப்படின்ற திரைப்படம் எப்படி இருக்கு? தனுஷ் நடித்து வெளிவந்த அசுரன் திரைப்படத்தில் ஒரு அட்டகாசமான ரோல் செய்த கென் கருணாஸ் பலரால பார்வையிட ஒரு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நடிகரா மாறினாரு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு சிறப்பா ஆக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்க்கு கிட்டத்தட்ட போட்டியா தனுஷோட ஆக்டிங் அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு. யார் இவருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடப்பட்ட ஒரு நடிகரா கென் கருணாஸ் இருந்தாரு. அப்புறம் தான் தெரியும் அவரு நடிகர் கருணாஸ் அவர்களுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அவருடைய நடிப்பு மேல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் ஏற்பட ஒரு காரணமா இருந்தது. அதுக்கடுத்து அவர் நடித்த ஒரு சில படங்கள்ல அவருடைய ஆக்டிங், அது விடுதலை படத்துல அவருடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி, இவர் என்ன மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அடிதடியான ஒரு கிராமத்து விஷயமா பண்றாப்புல, தம்பி சின்ன பையனா இருக்கான், என்னப்பா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னு பார்த்தா ஒரு அதிரி புதிரி பாய்ச்சல் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஒரு காமெடி நடிகரோட ஒரு பையன் இந்த அளவுக்கு இது வரைக்கும் எந்த காமெடி நடிகரோட பையனை இந்த அளவுக்கு ஒரே படத்துல ஒரு 2-3 படத்துலயே டைரக்ஷனு, ஸ்டோரி, அப்புறம் ஒரு லீட் ரோல்ல பண்ணி ஒரு சிறப்பா ஒரு ஒரு அட்டகாசமான ஓப்பனிங் இது வரைக்கும் எந்த காமெடி நடிகருடைய பையன் இது வரைக்கும் பண்ணல. அந்த விஷயத்துல இந்த கென் கருணாஸ் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாப்புல. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த திரை விமர்சனத்துல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அவர் ஒரு மக்கு பையன், அதாவது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், 35 மார்க் பார்டர்ல பாஸ் பண்ணக்கூடிய ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் அவங்க அம்மா தேவதர்ஷினி மற்றும் அவருடைய சுராஜ், அவங்க தான் அம்மா அப்பா. அவங்க 2 பேரும் எந்த கஷ்டப்பட்டு அவர் படிக்க வைக்கிறாங்க. அவர் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாரா இல்ல வேற சில ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாரா, அவர் படிச்சு +2ல நல்ல மார்க் எடுக்கிறாரா, அது எப்படி எடுக்கிறாரா இல்லையா, அது அம்மா அப்பா எப்படி உதவி பண்றாங்க, அந்த ஸ்கூல் காலகட்டங்கள்ல அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இதை போல ஒரு சின்ன சின்ன ஒரு பாட்டை எடுத்து இந்த படத்தை ஒரு கதையாக்கி ஒரு படமாக்க முயற்சிருக்கிறாரு இயக்குனரா இருக்கக்கூடிய கென் கருணாஸ். இந்த படத்துல அவருக்கு ஜோடியா கிட்டத்தட்ட 3 பேர் நடிக்க வச்சிருக்கிறாரு. பொதுவா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் படங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒரு தேவையில்லாத கொஞ்சம் பெரிய ஆள் எடுத்தாங்கன்னா அந்த பசங்களோட மனநிலை என்னன்னு சொல்லி தெரியாம எதனா ஒரு 2 கட்டா படமா எடுத்து என்ன பண்ணுவாங்க, பார்வையில ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனா இந்த படத்துல கென் கருணாஸ் கிட்டத்தட்ட இப்பதான் அந்த ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் கடந்து வந்த பாதை அப்படின்றதுனால அது ரொம்ப மெனக்கெடாம அது என்னவோ எவ்வளவு நாசுக்கா பார்வையாளருக்கு சொல்ல முடியுமா, எந்த வல்கர் காட்சியும் இல்லாம, முடிஞ்சளவுக்கு எந்த விதமான டபுள் மீனிங் இல்லாம, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால இந்த மாதிரிதான் ஒரு சில பண்ணி நம்ம பார்வையில ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு அழகா எல்லாரும் உட்காந்து பார்த்து சிரிக்கக்கூடிய மாதிரி முதல் பாகத்தை அழகா எடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன ஒரே ஒரு மன வருத்தம் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல இந்த காதலை ரொம்ப காட்டுறது பொதுவா அது நல்லதுக்கு இல்லை. அது பள்ளி பருவம்ன்றது ஆல்மோஸ்ட் குழந்தை பருவம் மாதிரி. அந்த பள்ளி பருவம் முடிச்சு கல்லூரி பருவம் போகும்போது தான் அவங்க இளைஞர்லாம் மாறுறாங்கன்ற அப்படின்றது பல பேரோட கருத்து. அப்ப ஸ்கூல் போறவங்க இந்த மாதிரி காதலிக்கிற காட்சிகள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றது என்னோட. பட் அது எல்லா மக்களும் ஏத்துக்க போறது கிடையாது. அதனால இந்த காதலையே அவங்க காலேஜ்ல கூட வச்சு பண்ணிருக்கலாம். ஸ்கூல்லயே பண்ணும்போது அங்கங்க சில சில காட்சிகள் ஒரு சின்ன பையனுக்கு தான் தேவையா, அந்த சின்ன பசங்களா நம்ம பார்க்கறது சின்ன பசங்களா தான் பாக்குறோம். ஆனா அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பெரிய பசங்க மாதிரி, என் லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும் போதுலாம் நம்மளுக்கு கேட்கும் போது என்னடா இது ஒரு லைஃப், இதுல அவங்க இவ்வளவு பெரிய விஷயம்லாம் பேச, என்ன எந்த பொண்ணுமே என் வாழ்க்கையில பார்க்கவே இல்லை, எந்த பொண்ணு எனக்கு லவ் சொல்லவே இல்லை, நான் எந்த பொண்ணை போய் ஐ லவ் யூ சொல்லலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு சங்கடமா இருந்தது. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய விஷயம் பேசுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த படத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கங்க. இதுல ஒரு ஸ்கூல் பருவத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத சில நல்ல விஷயங்களா இருக்கு, அதை எடுத்துங்க. பட் இந்த காதல் மாதிரி காட்சி என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பருவத்துல இல்லாம ஒரு கல்லூரி பருவத்துல மாதிரி காமிச்சாங்கன்னா இதுக்கு மேல வர தலைமுறை அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண வழி இருக்கு. அப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்களை, சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் போல அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போகாம இயக்குனர் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த படத்துல அந்த ஒரு ஸ்கூல் அப்படின்றத ஒண்ணு மறந்துட்டு இதை ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த படத்துல மொத ஆஃப் முழுக்க முழுக்க நம்மள என்டர்டைன், ஃபுல்லா என்டர்டைன் நல்லா சிரிக்க வைக்க முயற்சி பண்ணிக்கிறாங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல கதை பிரகாரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, கருணா சரியா படிக்காத பையன், அடுத்த ஸ்டெப் என்ன, அவருக்கு ஏகப்பட்ட பெண்கள் மேல அவருக்கு காதல் இருக்கும். பெண்கள் சைட் அடிப்பாரு. அந்த பெண்களை சில பேர் இவர் சைட் அடிப்பாங்க. அந்த மாதிரி சைட் அடித்தா என்னோட வாழ்க்கையில நான் எந்த பொண்ணுமே பார்த்ததுன்னு சொல்லி ஒரு +2 படிக்கிற பையன் சொல்றது எதுவுமே கேட்க நம்மளுக்கு சங்கடமா இருந்தா கூட வேற வழி இல்லை. கதை பிரகாரம் அவருக்கு அந்த அந்த 17 வயசு வரைக்கும் அவரை எந்த பொண்ணுமே பார்க்கல. அவரை முத பார்த்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு தான் மீனாட்சி தினேஷ் அப்படின்ற அந்த ஹீரோயின் தான் இவங்க 2 பேரும் லேட் கமரு, 2 பேரும் பல தப்புகளை செஞ்சு ஸ்கூல் விட்டு வெளில நிக்கிற ஆளுங்க. அந்த டைம்ல அவங்க 2 பேரும் காதல் வர மாதிரி ஒரு காட்சியை காமிச்சோம். அதுல அந்த சின்ன பசங்களுக்குள்ள
அதுலயே ஒரு உண்மையான ரோமியோ ஜூலியட் காதல் மாதிரி ஒரு காதல் எடுத்துன்னு போறாங்க. அந்த ஒரு போர்ஷனை தவிர அது நம்ம ரசிக்கணும் அப்படின்னா ரசிக்கலாம், ஆராய்ச்சி செய்யலாம். அதுல போகும்போது இந்த இந்த யாதவ் அப்படின்ற இன்னொரு கேரக்டர் வந்து என்ன பண்றாங்க, உள்ள இட்டுன்னு வந்து அவங்க வந்து அவர் வந்து கெட்டவர் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட காமிச்சு, அது பிரிக்கிற மாதிரி அதை காமிச்சு, அதுக்கப்புறம் அவரு சிறைப்படத்தின் ஹீரோயின் இந்த அனிஷ்மா அனில்குமார் அப்படிகிட்ட வந்து செகண்ட் ஹாஃப்ல காதல் வயப்படுற மாதிரி 3 விதமான காதல்களை காமிச்சு இந்த படத்தை ஒப்பேத்தி ஓட்டியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா அவங்க சொல்ல வர அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பூஸ்டா இருந்தா கூட, இந்த மாதிரி காதல் காட்சிகள் அதுல அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து படத்தை வந்து பெரும்பாலும் வந்து ஓட்டி போயிட்டே இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த படத்தினுடைய மெயின் தூண் வந்து இந்த பையன் தான், கென் கருணாஸ். அவனுடைய வயசுக்கு மீறிய ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கான்னு தான் நான் சொல்லணும். இப்ப இந்த பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி பல பேர்கள் வந்து உள்ள வந்து நுழைஞ்சு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல அடுத்த அட்டகாசம் பண்ண போறவரு இந்த தம்பி. இந்த தம்பியினுடைய முக அமைப்பு வந்து நம்மளுக்கு உயரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறாப்புல அப்படின்றத ஒரு விஷயத்த தவிர வேற எந்த விஷயமும் இந்த பையன் பெருசா குறையா எனக்கு வந்து தெரியல. சிரிச்ச முகம், சிரிச்சு நான் அந்த படத்தை அவங்க சொல்ற மாதிரி அந்த ஹீரோயின் வந்து அவரை ரசிக்கிற மாதிரியே சிரிச்ச முகமா இருக்கும்போது பார்க்க அழகா இருக்கிறாப்புல. ஒரு ஸ்கூல் இவன் இன்னும் ஒரு 10 வருஷம் கூட ஸ்கூல் பையனா நடிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல நல்லா இருந்தது. அஸ் அ டைரக்டரா கூட இந்த பையன் வந்து இவனும் அந்த கேங்க சேர்ந்து டைரக்ட் பண்ணதா சொல்றாங்க. ஒரு தேர்ந்த டைரக்டர். இப்ப அந்த வித் லவ் படத்தினுடைய அந்த ஒரு ஹீரோ நடிச்சார் இல்லையா, நம்ம அவரும் அதே மாதிரி சின்ன பையனா இருந்துதான் இவ்வளவு பெரிய ஒரு சின்ன பையன்லயே இவ்வளவு ஒரு நாயகனா மாறினான். அதே மாதிரி இந்த பையனை டைரக்ட் பண்ணி பண்ணான். அதே மாதிரி இந்த பையனை இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை டைரக்ட் பண்ணி சிறப்பா பண்ணான். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த கென் கருணாஸ் வந்து எல்லா காட்சியிலுமே வந்து சிறப்பா இருந்தது. அங்கங்க சில சில முகம் சுளிக்கும் காட்சி இருந்தா கூட அவ்வளவு ஒன்றும் மோசமாலாம் இல்லை, அழகா எடுத்துட்டு போயிட்டாப்ல. இந்த 3 பெண்களோட அடிக்கும் இந்த காதல் லூட்டிகள் வந்து பார்வையாளர்ல வந்து அதாவது அதை ரசிச்சு அதை பார்க்கணும். ஒரு ஒரு பையன் பண்றான் அப்படின்னா ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டா அதை பார்க்கணும்னு நினைச்சுன்னு சொல்ல, ரொம்ப ஆராய்ச்சி செய்யாம என்டர்டைன்மெண்டா நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சுன்னு சொன்னா, இந்த 3 பெண்களோட அவர் காதலிக்கிற காட்சிகள், அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு செகண்ட் பொண்ணு எப்படி சீட் பண்றான், எப்படி அது மாதிரி போற அந்த சின்ன சின்ன பசங்க செய்ய இந்த லூட்டிகள்லாம் வந்து பாக்குறது வந்து ரொம்ப அற்புதமா அழகா அட்டகாசமா ரசிக்கும்படியா வச்சிருந்தான். இந்த படத்துல இவருடைய நண்பர்களா வரக்கூடிய இந்த 3 பேர்ல இந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப பாக்குறதுக்கே கேமரா அந்த இதுல பாக்குறதுக்கே கென் கருணாஸ்க்கு அப்புறம் அந்த இதுல பாக்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமா இருந்தான். அவனுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. அதுக்கடுத்தக்கூடிய இந்த பையன் வந்து இந்த படத்துடைய காமெடி காட்சி வந்து மிகப்பெரிய பலமா இருந்தான். அவனுடைய வாய்ஸ் வந்து உண்மையான வாய்ஸா இல்லைன்னா வந்து அது மாதிரி பண்ணாங்களான்னு தெரியல, சூப்பரா பண்ணியிருந்தான். அது கூட இன்னொரு நண்பர் இருக்காரு. பட் அது வந்து இவங்க 2 பேருடைய அந்த ஒரு ஒரு படத்தினுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து இந்த 2 பேரும் வந்து கருணாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாங்க. நடிச்ச எல்லா பசங்களும் யாருமே ஓவர் ஆக்டிங்லாம் இல்லை, அழகா நீட்டா நடிச்சு அட்டகாசமா பண்ணியிருந்தானுங்க அந்த எல்லா பசங்களுமே. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு மிக மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜிவி தான். ஜீவினுடைய எல்லா பாட்டுமே கேட்க வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா, அந்த காது முதல் சூப்பரா, அது எங்கேயுமே ஓவர் மியூசிக் இல்லை, எங்கேயுமே வந்து அடக்கியும் வாசிக்கல, எங்கேயும் அலட்டிக்கும் இல்லை. அழகா என்ன வேணுமோ அதை எடுத்துக்க அந்த டைரக்டருடைய கோஆபரேஷனா இல்லை ஜீவினுடைய பிளஸ் பாயிண்டா இல்லை, ஜீவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஆல்பம்னு சொல்லி சொன்னா இந்த படத்தை வந்து தாராளமா சொல்லலாம். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த குடும்பமான போர்ஷன் தான். இயக்குனர் கென் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இந்த கென் வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னா, எந்த இடத்துல கை வச்சா எல்லாரும் உள்ள வருவாங்க அப்படின்றதுல யார்கிட்ட அதை கத்தினாருன்னு தெரியல, அற்புதமா என்ன பண்றாரு, ஒரு ஒரு 10th சரியா மார்க் எடுக்காத ஒரு பையனை அவங்க அம்மா வந்து ஏன் வந்து ஸ்கூல்ல அவ்வளவு ஒரு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஏன் பயந்து பயந்து அவனை படிக்க வைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்றத கிளைமேக்ஸ்ல வந்து அவருடைய அப்பா வச்சு ஒரு விஷயத்த திருப்பி பண்றாங்க. அந்த இடத்துல இந்த படத்துல இருந்த சின்ன சின்ன மைனஸ்ங்க எல்லாமே போய் இந்த படத்தை வந்து ஒரு முழு நீள காமெடி பிளஸ் சென்டிமெண்ட் பிளஸ் ஒரு ஒரு குடும்ப பாங்கான ஒரு கருத்துள்ள படமாகவும் வந்து இந்த படத்தை மாத்த முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு இயக்குனர் கென் கருணாஸ். இந்த படத்தை ஓவராலா எல்லாரும் போய் பார்க்கலாமானா கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கலாம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா யார் எஸ்பெஷலி போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த +1 +2 படிக்கிற பசங்க, இந்த அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அந்த டைம்ல நம்ம எப்படி ஊதாரித்தனமா சுத்தமா எப்படின்னு அவங்களே ரீசெக் பண்றதுக்காக கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம். சின்ன பசங்களுக்கு, அதாவது ஒரு 12வது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பசங்களாம் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இந்த யூத். மற்றபடி ஒன்றும் பெருசா நான் எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, போனோமா சிரிச்சோமா சின்ன பசங்களுக்கு நான் ரொம்ப ரசிப்பேன், ஒன்றும் அருவருக்கத்தக்க காட்சியெல்லாம் எதுவுமே இல்லை இந்த படத்துல.
அங்கேயும் சில இடத்துல போர் அடிக்கும். சில வசனங்கள்லாம் நம்மளுக்கு கேட்கும்போது என்னடா இந்த பசங்க, சின்ன பசங்க இவ்வளவு பேச்சு பேசுறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பசங்க பேச நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு அது அந்த படத்துல அது பெருசா காட்ட வேண்டிய இந்த என் வாழ்க்கையிலேயே அப்படின்ற பேசுற அளவுக்குலாம் அது ஒன்றும் அவ்வளவு பெரியலாம் இல்லை. ஆனா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாருமே இந்த படத்தை போய் தாராளமா ஒரு தடவை பார்த்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்.